Now let us take two buildings. ரெண்டு பில்டிங் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம்ப்பா. இங்க பாருங்க, இது ஒரு பில்டிங். அதாவது இது ஒரு பில்டிங் இருக்கு. இந்த பில்டிங் ஹைட் வந்து H1 இருக்குன்னு எடுத்துங்க. இந்த பில்டிங் ஹைட் வந்து H1 இருக்கிற மாதிரி எடுத்துங்க. அடுத்து இன்னொரு பில்டிங் வந்து இந்த பில்டிங் எடுத்துங்கப்பா. இந்த பில்டிங் ஹைட் வந்து H2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த பில்டிங் ஹைட் எவ்வளோன்னு எடுத்துக்கிறீங்க? H2 அப்படின்னு எடுத்துங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த distance by which these two buildings are separated is D. The distance by which these two buildings are separated is D. Now we are going to project a body. ஒரு பாடியை வந்து horizontal directionல இப்படி u ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்றோம். u ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்றோம். horizontal directionல u ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்றேன். சரிங்களா? அப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து எக்ஸாக்டா வந்து என்ன ஆகணும்னா வந்து இந்த பில்டிங் மேல இப்படி விழணும். So what is the time taken by the body which is projected horizontally from top of tower of a first building to reach top of tower of a second building? இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஹாரிசான்டல் வெலாசிட்டி தான் இருக்கு. வெர்டிகல் வெலாசிட்டி வந்து 0. வெர்டிகல் வெலாசிட்டி 0 வருது. டைம் டேக்கன் டு ஃபால் ஆன் செகண்ட் பில்டிங் அப்படின்னு வந்தோம்னா அப்போ டிஸ்டன்ஸ் டிராவல்டு பை தி பால் இன் ஒய் டைரக்ஷன் எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா வந்து டிஸ்டன்ஸ் டிராவல் வந்து H1 மைனஸ் H2 அப்படின்னு வந்திருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ டிஸ்டன்ஸுக்கு என்ன ஃபார்முலா? டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவல் டு யூடி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர். இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபார்முலா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன வருது சொல்லுங்க? H1 மைனஸ் H2 அப்படின்னு வருது. U0 இனிஷியல் வெலாசிட்டி எல்லாம் ஒய் டைரக்ஷன் 0, அதாவது ஒய் டைரக்ஷனுக்கு பார்க்குறோம் நம்ம. சரிங்களா? டிஸ்பிளேஸ்மெண்ட் டவுன் டைரக்ஷன் இருக்கு, அதே மாதிரி ஆக்சலரேஷன் டவுன் டைரக்ஷன் இருக்கு. இந்த U வேல்யூ 0. ஸோ இது வந்து என்ன பண்றோம்னா ஆஃப் ஜி டி ஸ்கொயர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? இதுல இருந்து டி ஈக்குவல் என்ன வரும் பாத்தீங்கன்னா 2 இன்ட்டு H1 மைனஸ் H2 டிவைட் பை ஜி ஸ்கொயர் ரூட். இதுதான் வந்து டைம் டேக்கன் by the body to move from first tower to second tower அப்படின்னு நமக்கு வருது. ஒருவேளை இந்த டிஸ்டன்ஸ் டி கொடுக்கல, இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் பில்டிங்ஸ் கேட்டாங்கன்னா அப்போ இந்த டியும் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? அப்போ டி எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா, டி என்றது ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல டிராவல் ஆனது, அதாவது எக்ஸ் டைரக்ஷன் மோஷனுக்கு. எக்ஸ் டைரக்ஷன் மோஷன்ல எடுக்கும்போது எக்ஸ் டைரக்ஷன் மோஷன் எடுத்தோம்னா இந்த எஸ்ஒய், அதாவது டிஸ்டன்ஸ் டிராவல் இன் எக்ஸ் டைரக்ஷன், தட் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் இன்டு டி பிளஸ் ஆஃப் ஏடி ஸ்கொயர் வரும். ஆனால் எக்ஸ் டைரக்ஷன்ல வந்து ஆக்சலரேஷன் 0னால இது 0 ஆயிருது. ஸோ எஸ்எக்ஸ்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் டிராவல் இன் எக்ஸ் டைரக்ஷன் அப்படின்னு, டிஸ்டன்ஸ் டிராவல் இன் எக்ஸ் டைரக்ஷன் வந்துட்டு தட் இஸ் ஈக்குவல் டு யூஎக்ஸ் வந்து யூ இன்ட்டு டின்னு கிடைக்குது நமக்கு. இங்க வந்த ஃபார்முலாவை இங்க சப்ஸ்டிட் பண்ணிடணும். அப்போ டி ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்க? டி இஸ் ஈக்குவல் டு யூ இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு H1 மைனஸ் H2 டிவைட் பை ஜி அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். புரியுதுங்களா? இதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி பில்டிங்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் velocity of the projection and difference in heights of the two towers. அந்த மாதிரி நமக்கு கிடைக்குது. சரி, நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு ப்ரொஜெக்டைல ப்ரொஜெக்ட் பண்றோம். ஒரு ப்ரொஜெக்டைல ப்ரொஜெக்ட் பண்றோம். XY பிளேன்ல மூவ் ஆகுது. சரிங்களா? XY பிளேன்ல மூவ் ஆகுது. இங்க XY பிளேன்ல மூவ் ஆகும்போது எப்படி இனிஷியல் வெலாசிட்டி யூல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம், மேக்கிங் ஆங்கிள் தீட்டான்னு வந்திருக்கு. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஜெக்டைல் வந்து இந்த மாதிரி பேரபோலிக் பாத்ல போகுது. இந்த பேரபோலிக் பாத்ல போறதுனால இந்த டிராஜெக்டரி ஈக்குவேஷன் கொடுத்திருந்தோம். இந்த டிராஜெக்டரி ஈக்குவேஷன் என்ன பாத்தீங்கன்னா tan theta x மைனஸ் g by 2u ஸ்கொயர் cos ஸ்கொயர் theta into x ஸ்கொயர் இப்படின்னு நம்ம ஒரு ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருந்தோம். இதுதான் வந்து டிராஜெக்டரி ஈக்குவேஷன் ஆஃப் ஏ ஆப்ளிக் ப்ரொஜெக்டைல். இந்த கேஸ்ல வந்து என்ன பண்றோம்னா y is equal to ax minus bx ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடுறோம். y equal to ax minus bx ஸ்கொயர் இந்த மாதிரி நம்ம ஃபார்முலா எழுதிடுறோம். வேற ஏஎஸ் என்ன சொல்லுங்க? tan தீட்டான்னு வருது. அதே மாதிரி பி என்ன வரும்னு சொல்லுங்க? பி இஸ் ஈக்குவல் டு பி என்ன வருது பாத்தீங்கன்னா வந்து ஜி பை 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இந்த ஃபார்முலா நமக்கு கிடைக்குது. சரிங்களா? சரி, இப்போ நமக்கு வந்து சப்போஸ் வந்து இந்த y equal to ax minus bx ஸ்கொயர் இந்த டேர்மை கொடுத்துட்டாங்க. y equal to ax minus bx ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்துட்டு நமக்கு ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது சொல்லுங்க? ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வந்து நம்ம வந்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னு சொல்லுங்க? tan இன்வர்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு கிடைச்சிரும். tan இன்வர்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு நமக்கு கிடைக்குது. தீட்டா வந்து இது கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? சரி, இதே மாதிரி நமக்கு என்ன கேட்கலாம்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரேஞ்ச் கூட கேட்கலாம். இந்த ரேஞ்சு இந்த மாதிரி எல்லாம் நமக்கு கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். அப்போ ரேஞ்ச் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கவனிங்க. அப்போ ரேஞ்சுக்கு வந்து ஃபார்முலா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன சொல்லுங்க? யூ ஸ்கொயர் சொல்லுங்கப்பா. யூ ஸ்கொயர் சைன் 2 தீட்டா sin 2 theta by g. இதுதானே ரேஞ்ச் ஃபார்முலா வந்தது. அப்போ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னு சொல்லுங்கப்பா? அப்போ ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் என்ன வரும்னா u ஸ்கொயர் sin 2 theta என்ன பண்ணலாம்? 2 sin theta
காஸ் தீட்டா அப்படின்னு எழுதிக்கிட்டு டிவைட் பை என்ன போட போகிறோம், ஜின்னு எழுத போகிறோம். அப்படி தானே? சரி, இப்போ என்ன பண்ணுறோம்னா வந்து நம்ம இங்கே வந்து பாருங்க, இங்கே ஒரு சைன் தீட்டா இருக்குங்களா, இங்கே காஸ் தீட்டா இருக்குது. இங்கே ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்திருக்கு. அப்படின்னா காஸ் தீட்டா பை சைன் தீட்டா, காஸ் தீட்டா பை காஸ் தீட்டா அப்படின்னு போட்டுக்கலாம். அப்படி போட்டிங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஆர் இஸ் ஈக்குவல் டு, நல்லா கவனிங்க, நமக்கு இங்கே பாருங்க என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூ ஸ்கொயர் டூ, இந்த யூ ஸ்கொயர், இந்த டூ, இந்த சைன் தீட்டா எல்லாமே, இந்த சைன் தீட்டா எல்லாமே இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா, இந்த யூ ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் டூ இன்ட்டு சைன் தீட்டா, இந்த ஜி, இது மட்டும்தான் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதுதான் பி. கரெக்டுங்களா? இங்கே சைன் தீட்டா பை காஸ்டா வந்து ஒரு டேன் தீட்டான்னு இருக்கு. சைன் தீட்டா பை காஸ்டா வந்து அது ஒரு டேன் தீட்டான் அப்படின்னு. கரெக்டுங்களா? இது வந்து 1/bன்னு வரும். அப்போ டேன் தீட்டா வந்து ஏ, சைன் தீட்டா பை காஸ்டா வந்து ஏ. கரெக்டுங்களா? ஸோ சைன் தீட்டா பை காஸ்டா வந்து நமக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா ஏன்னு வருது. யூ ஸ்கொயர் இந்த எல்லோ கலர்ல ரவுண்ட் பண்ணியிருக்கு பாருங்க, அது 1/b. ஸோ அப்போ வந்து என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ராஜெக்டரி ஈக்குவேஷன் y = ax - bx ஸ்கொயர் கொடுத்துட்டாங்கன்னா, ரேஞ்ச் ஆஃப் தி ட்ராஜெக்டரி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் ஆஃப் தி ப்ரொஜெக்டைல் வந்து a/b அப்படின்னு கிடைக்குது நமக்கு. ஸோ இந்த ட்ராஜெக்டரி ஈக்குவேஷன் நமக்கு வந்து, அதாவது ப்ரொஜெக்டைல் மோஷனில் ட்ராஜெக்டரி ஈக்குவேஷன் y = ax - bx ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்கன்னா, ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் எப்படி, tan இன்வர்ஸ் ஆஃப் a. ரேஞ்ச் ஈக்குவல் என்னது, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் போட்டால் ரேஞ்ச் கிடைச்சிருது. இதே மாதிரி மேக்ஸிமம் ஹைட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். மேக்ஸிமம் ஹைட்டுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, யூ ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2g. இதுதான் மேக்ஸிமம் ஹைட்டு. நம்ம ஜென்ரலாக இங்கே எழுதி வச்சோம், ஏ ஈக்குவல் என்ன வருது சொல்லுங்க, tan தீட்டா அப்படின்னு கிடைக்குதுங்களா. அடுத்து பிக்கு என்ன வந்தது, g பை 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா. இதுதான் நமக்கு இருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா காஸ் ஸ்கொயர் தீட்டால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுவோம். காஸ் ஸ்கொயர் தீட்டால மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிடுவோம். அப்படி பண்ணிட்டோம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து tan ஸ்கொயர் தீட்டா, tan ஸ்கொயர் தீட்டா வந்து ஏ ஸ்கொயர்னு கிடைச்சிருது நமக்கு. அது ஏ ஸ்கொயர்னு போட்டுக்குங்க. அடுத்து ஒரு நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் 2ல மல்டிப்ளை பண்ணிங்க. 2ல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்கே 2ல மல்டிப்ளை பண்ணால் 2 × 2 இது 4னு போட்டுடலாம். இப்போ நான் எல்லோ கலர்ல மார்க் பண்றது மட்டும் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இந்த எல்லோ கலர்ல மார்க் பண்றது மட்டும் பாருங்க, யூ ஸ்கொயர் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா இந்த ஜி, இது இருக்கு இல்லையா, இந்த மட்டும் என்ன பாருங்க, அதுதான் வந்து 1/b. கரெக்டுங்களா? அது யூ ஸ்கொயர் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை ஜி என்றது வந்து 1/b. அப்போ அதுக்கு வந்து என்ன போட்டுக்கணும், நம்ம b அப்படின்னு எழுதிக்கணும். ஸோ மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் தி ப்ரொஜெக்டைலுக்கு என்ன வருது சொல்லுங்க, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸ் உடைய ஸ்கொயர், அது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் உடைய ஸ்கொயர், அடுத்து டிவைட் பை 4 டைம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கணும். அப்படி பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஹைட் கிடைக்குது. புரியுதுங்களா? அது சரி. இதே மாதிரி வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிக்க போறோம். டைம் ஆஃப் ஃப்ளைட். சரி, டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க, டைம் ஆஃப் ஃப்ளைட் இஸ் ஈக்குவல் டு 2u sin theta by g. 2u sin theta by g அந்த மாதிரி இருக்கு நமக்கு. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இது ஸ்கொயர் பண்ணிக்கிங்க. அப்போ என்ன வரும் பாருங்க, t ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4u ஸ்கொயர் sin ஸ்கொயர் தீட்டா டிவைட் பை g ஸ்கொயர் கிடைக்குதுங்களா. இப்போ என்ன பண்ணலாம்னா, இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டால மல்டிப்ளை பண்ணி காஸ் ஸ்கொயர் தீட்டால டிவைட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா மட்டும் என்ன சொல்லுங்க, சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து tan ஸ்கொயர் தீட்டா தானே. சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா tan ஸ்கொயர் தீட்டா. tan ஸ்கொயர் தீட்டா வந்து a ஸ்கொயர் நமக்கு தெரியும். அடுத்து வந்து இங்க இந்த 4 வந்து நம்ம 2 × 2ன்னு எழுதிக்கிட்டோம் வச்சுங்க. இந்த 4 2 × 2ன்னு எழுதிட்டோம்னா, இந்த 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா u ஸ்கொயர், இந்த g வந்து g × gன்னு எழுதிங்க. அப்படி எழுதினா ஒரு gயும் 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை g வந்து என்ன கிடைக்குதுன்னா நமக்கு வந்து 1/b கிடைக்குது. ஸோ அப்போ பாருங்க, சைன் ஸ்கொயர் தீட்டா பை காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து நமக்கு என்ன கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா a ஸ்கொயர்னு கிடைச்சதா. அப்போ a ஸ்கொயர்னு சப்ஸ்டிட் பண்ணிட்டு, அடுத்து இங்க ஒரு 2 இருக்கு, எக்ஸ்ட்ரா ஒரு 2 இருக்கு, அந்த 2 போட்டாச்சு. அடுத்து 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா பை g இருக்கு இல்லையா, அந்த g வந்து b 1/bன்னு போட்டாச்சு. ஒரு g எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, அப்போ gன்னு போட்டோம். இதுதான் t ஸ்கொயர். நமக்கு டைம் ஆஃப் ஃப்ளைட் தானே வேணும். ஸோ டைம் ஆஃப் ஃப்ளைட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2a ஸ்கொயர் டிவைட் பை gb. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி. அப்போ என்ன வந்திருக்கு பாருங்க, நமக்கு வந்து ட்ராஜெக்டரி ஈக்குவேஷன் வந்து y = ax - bx ஸ்கொயர்னு கொடுத்துருந்தா, டைம் ஆஃப் ஃப்ளைட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் உடைய ஸ்கொயரும் டிவைட் பை g இன்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அது b அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. இது புரியுதுங்களா? அது டைம் ஆஃப் ஃப்ளைட் நமக்கு புரிஞ்சிருக்கு. அடுத்து வந்து நம்ம வந்து இதுல இருந்து நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி வேணும்னாலும் இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாம் நம்ம சால்வ் பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கான்செப்ட்டுக்கு போயிடுவோம். சரி, இப்போ பாருங்க, நம்ம என்ன பண்ணோம்னா நெக்ஸ்ட் கான்செப்ட், இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படி எடுத்துப்போம்.
இப்போ என்ன பண்ணலாம்னா ஒரு ஓப்பன் கார்ட் அப்படின்னு எடுத்துங்க. இது வந்து ஓப்பன் கார்ட். இந்த ஓப்பன் கார்ட்டுக்கு வந்து ஸ்பீட் வந்து u இருக்கு. நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, இந்த ஓப்பன் கார்ட்ல இருந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து வெர்டிகலி அப்வர்ட் டைரக்ஷன்ல இப்படி ப்ரொஜெக்ட் பண்றீங்க. v ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்றீங்க. நல்லா பாருங்க. இது வந்து ஒரு ஓப்பன் கார்ட். இந்த ஓப்பன் கார்ட் வந்து u ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. இந்த ஓப்பன் கார்ட் மேல நீங்க இருந்து நிக்கிறீங்க. அந்த ஓப்பன் கார்ட் மேல இருந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்ட்ட வெர்டிகலி அப்வர்ட் ப்ரொஜெக்ட் பண்றீங்க. இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணும்போது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த கார்ட்ல இருக்கிறதுனால ஹாரிசான்டல் வெலாசிட்டியும் இருக்கும். அதே மாதிரி நீங்க கொடுக்குற வெலாசிட்டி வெர்டிகல் வெலாசிட்டியும் இருக்கும். அப்போ 2 காம்போனன்ட் ஆஃப் வெலாசிட்டி வரதுனால வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் பார்க்கும்போது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு 2 வெலாசிட்டியும் இருக்குல்லப்பா. அப்போ 2 வெலாசிட்டி இருக்கிறதுனால ரிசல்டன்ட் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கும். புரியுதுங்களா? ரிசல்டன்ட் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கும். சரிங்களா? ரிசல்டன்ட் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ரிசல்டன்ட் வெலாசிட்டி எப்படி இருக்குன்னா, டியூ டு கிராவிட்டி என்ன ஆகும்னா வந்து இந்த பார்ட்டிகிள் வந்து நமக்கு பாராபோலிக் பாத்துல மூவ் ஆன மாதிரி தெரியும். பாராபோலிக் பாத்துல இப்படி மூவ் ஆன மாதிரி தெரியும். புரியுதுங்களா? அப்படின்னா பாராபோலிக் பாத்துல மூவ் ஆன மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வெலாசிட்டி, ரிசல்டன்ட் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி, ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் ஒன்று, டைம் ஆஃப் ஃபிளைட், மேக்ஸிமம் ரேஞ்ச், மேக்ஸிமம் ஹைட், இது எல்லாமே இருக்கும். அதை கண்டுபிடிக்க போறோம். இப்போ பார்க்க போற கான்செப்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் கார்ட் இருக்கு. அந்த ஓப்பன் கார்ட் யூ ஸ்பீட்ல போது அந்த ஓப்பன் கார்ட் டாப்ல இருந்து மேல இருந்து நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆப்ஜெக்ட் வெர்டிகலி அப்வர்ட் ப்ரொஜெக்ட் பண்றோம். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த கார்ட்டுடைய வெலாசிட்டி எக்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு, நம்ம கொடுக்குற வெலாசிட்டி ஒய் டைரக்ஷன் இருக்கு. அப்போ ரெண்டுமே சேர்ந்து ரிசல்டன்ட் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ வந்து இது ஒரு பாராபோலிக் பாத்துல போகுது. இப்படி பாராபோலிக் பாத்துல போச்சுன்னா அப்ப என்ன பண்ணலாம்னா வந்து அப்போ வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன் அப்ப என்ன வரும் பாருங்க. வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன் என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வெலாசிட்டி ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஹாரிசான்டல் வெலாசிட்டியும் வெர்டிகல் வெலாசிட்டியும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுத்தோம்னா ரிசல்டன்ட் வெலாசிட்டி கிடைக்கும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் காம்பனன்ட் வெலாசிட்டி ஸ்கொயர் பிளஸ் ஒய் காம்பனன்ட் வெலாசிட்டி ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. எக்ஸ் காம்பனன்ட் ஸ்கொயர் வெலாசிட்டி பிளஸ் ஒய் காம்பனன்ட் வெலாசிட்டி ஸ்கொயர், அந்த மாதிரி வெலாசிட்டி கிடைக்குது. நெக்ஸ்ட் நமக்கு ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா அப்போ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வேணும். அப்படி தானே. இப்போ ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் வேணும்னா என்ன பண்ணலாம் சொல்லுங்க. angle of projection வேணும்னா tan theta is equal to y component by x component, y component velocity by x component velocity. அப்போ tan theta is equal பாருங்க, இது இப்படி எடுத்துட்டோம்னா இது x component velocity u வருது, y component velocity v ன்னு வருது. ஸோ இதுல இருந்து நமக்கு angle of projection வேணும்னா கிடைக்கும் theta is equal to tan inverse of v by u. இதுதான் வந்து angle of projection அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. சரிப்பா. நெக்ஸ்ட் வந்து இங்க பாத்தீங்கன்னா வெர்டிகல் வெலாசிட்டி v ன்னு இருக்கு, ஹாரிசான்டல் வெலாசிட்டி u இருக்கு. சப்போஸ் நமக்கு டைம் ஆஃப் அசன்ட் கேட்குறாங்கன்னு எடுத்துப்பா. டைம் ஆஃப் அசன்ட் இல்லை டைம் ஆஃப் டிசன்ட் கேட்குறாங்கன்னு எடுத்துக்கலாம். டைம் ஆஃப் அசன்ட்டுக்கு என்ன ஃபார்முலா வரும்னு சொல்லுங்க. ஜென்ரலாக டைம் ஆஃப் அசன்ட் இஸ் ஈக்குவல் டு, இல்லை தட் இஸ் ஈக்குவல் டைம் ஆஃப் டிசன்ட் வரும். தட் இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க. வெர்டிகல் வெலாசிட்டி ஸ்கொயர், அதாவது யூ சைன் டீட்டா யூ சைன் டீட்டான்னு வரும். அதாவது வெர்டிகல் வெலாசிட்டின்னு வந்துட்டு டிவைட் பை ஜி அப்படின்னு கிடைக்கும் நமக்கு. வெர்டிகல் வெலாசிட்டி டிவைட் பை ஜின்னு கிடைக்கும். அப்போ இங்கே வெர்டிகல் வெலாசிட்டி எவ்வளோ கொடுத்துருக்கோம், v தானே கொடுத்துருக்கோம். ஸோ டைம் ஆஃப் அசன்ட் ஆர் டைம் ஆஃப் டிசன்ட் என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா v பை ஜி. இந்த கான்செப்ட் நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து வந்து டைம் ஆஃப் ஃப்ளைட் வேணும்னா என்ன பண்ணலாம் பாருங்க. டைம் ஆஃப் ஃப்ளைட் கேபிட்டல் டி வேணும்னா என்ன பண்ணலாம், டுவைஸ் தி வெர்டிகல் வெலாசிட்டி, அதாவது யூ சைன் டீட்டான்றது வெர்டிகல் வெலாசிட்டி பை ஜி. அப்போ இங்கே டுவைஸ் தி வெர்டிகல் வெலாசிட்டி எவ்வளோ, v டிவைட் பை ஜி அப்படின்னு கிடைச்சிருக்கு. கரெக்டுங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்னா மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிப்போம். மேக்ஸிமம் ஹைட்டுக்கு ஜெனரல் ஃபார்முலா என்ன சொல்லுங்க. uy ஸ்கொயர், அதாவது வெர்டிகல் வெலாசிட்டி ஸ்கொயர் டிவைட் பை 2g. இங்க வெர்டிகல் வெலாசிட்டி என்ன கிடைச்சிருக்கு சொல்லுங்க, v டிவைட் பை 2g அப்படின்னு வந்திருக்கு. ரேஞ்சுக்கு என்ன ஃபார்முலா சொல்லுப்பா. ரேஞ்சுக்கு வந்து u ஸ்கொயர் சைன் 2 தீட்டா பை ஜின்னு வருதா. சைன் 2 தீட்டா பிரிச்சா 2 சைன் தீட்டான்னு, ஒரு 2 சைன் தீட்டா காஸ்டா வருமா, ஒரு 2 வச்சுங்க. ஒரு u சைன் தீட்டான்னு ஒன்று எடுத்துங்க. அடுத்து ஒரு u காஸ்டான்னு எடுத்துங்க. எடுத்துட்டு டிவைட் பை ஜி அப்படின்னு எடுத்துங்க. இப்போ இந்த u sin theta தான் என்ன சொல்லுங்க, வெர்டிகல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி. வெர்டிகல் காம்பனன்ட் வெலாசிட்டி v. u காஸ்ட் என்னது, u காஸ்ட் வந்து ஹாரிசான்டல் காம்பனன்ட் ஆஃப் வெலாசிட்டி, அது u அப்படின்னு எழுதிக்கிட்டு டிவைட் பை ஜி. ஸோ இதுதான் வந்து ரேஞ்சுக்கான ஃபார்முலா அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ரேஞ்ச் ஃபார்முலா கிடைச்சிருக்கு. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இது ப்ரொஜெக்டைல் இப்படி இருக்கு. இப்போ பார்க்க போகிறது கான்செப்ட் 2. சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தது கான்செப்ட் 1, இப்போ பார்க்குறது கான்செப்ட் 2. இப்போ இந்த கான்செப்ட் நல்லா கவனிங்க. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன் வித் இனிஷியல் வெலாசிட்டி u அப்படியே ப்ரொஜெக்ட் இருக்கேன். ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தீட்டான்னு வந்திருக்கு. சரிங்களா? சரி, இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இது இந்த மாதிரி பாத்தில் இந்த பாத்தில் இப்படி போயிட்டே இருக்கும். நல்லா கவனிங்க, இந்த பாத்தில் இப்படி போயிட்டே இருந்திருக்கு. நம்ம வந்து ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணிக்கிறோம்.
ஏதாவது ஒரு பாயிண்ட்டை வந்து இப்போ செலக்ட் பண்ண போகிறோம். எந்த பாயிண்ட்டை, இங்கே ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன், பாயிண்ட் பின்னு ஒரு செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த பாயிண்ட்ல நம்ம ஒரு டேஞ்சன்ட் வரைவோம்ப்பா. இந்த பாயிண்ட்ல நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு டேஞ்சன்ட் வரைவோம். ஒரு டேஞ்சன்ட் இப்படி வரைஞ்சிருக்கேன். டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்குன்னா இந்த டேஞ்சன்ட்ல வெலாசிட்டி வின்னு இருக்கும். இந்த டேஞ்சன்ட் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இந்த டேஞ்சன்ட் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னா இனிஷியல் வெலாசிட்டிக்கு இந்த ஃபைனல் வெலாசிட்டி வந்து பர்பெண்டிகுலரா இருக்கணும். இதுதான் கொஸ்டின். இப்போ வந்து கொஸ்டின் என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா வந்து a particle is projected so that it moves in a parabolic path. After what time the velocity of the projectile will be perpendicular to initial velocity? Point புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ற பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா an object projected with velocity u makes angle theta with horizontal. It follows parabolic path. After what time its velocity is perpendicular to initial velocity அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்படின்னு எடுத்தோம்னா இந்த கான்செப்ட் எப்படி ஈஸியா சால்வ் பண்றதுன்னு பாருங்க. இப்போ பார்த்தோம்னா இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு எடுக்கும்போது இங்கே வந்து ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. கரெக்டுங்களா? ஜி வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு? டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ ஜி வந்து டவுன்வர்ட் டைரக்ஷன்ல இருக்கு. இந்த ஜி வந்து ரெண்டு காம்பனண்டா பிரிக்க பாரு. எப்படின்னா எலாங் தி வெலாசிட்டி டைரக்ஷன்ல ஒரு காம்பனண்ட்டும் பர்பண்டிகுலர் டு வெலாசிட்டிக்கும் ஒரு காம்பனண்ட் எடுக்கிறேன். இப்போ இந்த ஆங்கிள் டீட்டானா இது 90 மைனஸ் டீட்டா. அப்போ இது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டீட்டான்னு வரும். அப்போ இங்கே வந்து ஆக்சலரேஷன் ஜியை வந்து ரெண்டு காம்பனண்டா பிரிங்க. எக்ஸ் காம்பனண்ட் பிரிச்சிங்கன்னா ஜி காஸ் டீட்டான்னு வரும். ஒய் காம்பனண்ட் பிரிச்சா ஜி சைன் டீட்டான்னு கிடைக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம இது இந்த வெலாசிட்டி டைரக்ஷன் இருக்கு இல்லையா, அந்த வெலாசிட்டி டைரக்ஷனை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து வெலாசிட்டி டைரக்ஷன் இங்க பாருங்க, நல்லா பாருங்க, இது வந்து டீட்டா. அப்போ இது 90 மைனஸ் டீட்டான்னு வந்திருக்கும். இது 90 மைனஸ் டீட்டான்னு வந்திருக்கும். புரிஞ்சுங்களா? அது இது இங்க வந்து டீட்டான்னு எடுத்தோம்னா இந்த ஸ்ட்ரைட் லைன் இது பர்பண்டிகுலர் எடுத்திருக்கும். இது டீட்டானா இது 90 மைனஸ் டீட்டா இருக்கும். அப்போ இது டீட்டான்னு வந்திருக்கு. இந்த ஜி இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இந்த ஜி வந்து ரெண்டு காமனா பிரிச்சிருக்கு. இது ஜி காஸ்டா, இது ஜி சைன் டீட்டா. அப்போ வெலாசிட்டி டைரக்ஷன் ஒன் டைமென்ஷன் மோஷன் எதுனா வெலாசிட்டி டைரக்ஷன்ல ஜி சைன் டீட்டா ஆக்சலரேஷன் இருக்கு. இப்போ வந்து பர்பண்டிகுலர் இந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் வரும்போது வெலாசிட்டி பர்பண்டிகுலரா இருக்குன்னா அப்போ ஃபைனல் வெலாசிட்டி இந்த பாயிண்ட்ல 0 தானே. அப்படின்னா இது டைம் ஆஃப் அசென்ட் மாதிரி தானே. அப்போ டைம் ஆஃப் அசென்ட்க்கு என்ன ஃபார்முலா சொல்லுங்க? வெலாசிட்டி டிவைட் பை ஜி. ஜி என்றது எவ்வளவு இருக்கு? ஜி சைன் டீட்டான்னு இருக்கு. ஸோ இந்த கேஸ்ல வந்து யூ பை ஜி சைன் டீட்டா. ஸோ ஆஃப்டர் டைம் ஆஃப் அசென்ட், அதாவது யூ பை ஜி சைன் டீட்டால இந்த பார்ட்டிகளுடைய வெலாசிட்டி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பர்பண்டிகுலர் டு தி இனிஷியல் வெலாசிட்டி அப்படி இருக்கும். சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது கான்செப்ட் 3. நல்ல கான்செப்ட் பார்ப்போம். நல்ல கவனி, கான்செப்ட் 3 இது பார்க்க போறோம். இங்க பாருங்க, இங்க வந்து என்ன பண்ண போறோம்னா ரெண்டு ப்ரொஜெக்டைல ப்ரொஜெக்ட் பண்ண போறேன். அதாவது ஒரு பர்டிகுலர் ஹைட் எடுத்துக்கிறேன். இந்த பர்டிகுலர் ஹைட்ல இருந்து ரெண்டு ஆப்ஜெக்டை ப்ரொஜெக்ட் பண்ண போறேன். நல்லா கவனி, இந்த ஒரு ஆப்ஜெக்ட் இப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். u1 ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஆப்ஜெக்டை u2 ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து இந்த மாதிரி பேரபோலிக் பாத்தில் இப்படி போகும். செகண்ட் ஆப்ஜெக்ட் வந்து இந்த பேரபோலிக் பாத்தில் இப்படி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ஹாரிசான்டலா தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ரெண்டுத்துக்குமே வெர்டிகல் வெலாசிட்டி 0. அப்போ வந்து ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல சேம் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் தான் கீழே வந்திருக்கும். ஏன்னா ரெண்டுத்துக்குமே வெர்டிகல் வெலாசிட்டி 0ன்றதால ஃப்ரீலி ஃபாலிங் பாடி இருக்கு. இப்போ பாருங்க, இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு பாயிண்ட் P1 போட்டிருக்கேன். செகண்ட் ஆப்ஜெக்ட் பாயிண்ட் P2 போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த ப்ரொஜெக்டைல்ஸ் உடைய வெலாசிட்டிஸ் எப்படி இருக்கும்னா டேஞ்சன்ட் ட்ரான் பண்ண டைரக்ஷன்ல தான் இருக்கும். இந்த டேஞ்சன்ட் ட்ரா பண்ண டைரக்ஷன்ல தான் இப்படி இருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? இது V1 வெலாசிட்டி, இது V2 வெலாசிட்டின்னு எடுத்துங்க. இந்த வெலாசிட்டிஸ் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்றேன். நான் இந்த வெலாசிட்டி இப்படி எக்ஸ்டெண்ட் பண்றேன். இந்த வெலாசிட்டிஸ் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணோம். இந்த ரெண்டு வெலாசிட்டி எப்படி இருக்கும்னா பர்பண்டிகுலரா இருக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு ரெண்டு ப்ரொஜெக்டைல வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். u1 ஸ்பீட் அண்ட் u2 ஸ்பீட்ல ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். ஆஃப்டர் வாட் டைம் தேர் வெலாசிட்டி வெக்டார்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்குறாங்க. ஆஃப்டர் வாட் டைம் தேர் வெலாசிட்டிஸ் வெக்டார்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வெலாசிட்டி வெக்டார்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் அப்படின்னு கொடுத்ததுனால நம்ம என்ன பண்ணணும்? என்ன டைமுக்கு அடுத்து வெலாசிட்டி வெக்டார்ஸ் ஆர் பர்பண்டிகுலர்னா இந்த வெலாசிட்டிஸை ரெண்டு காம்பனண்டா நம்ம எடுத்துக்கணும். இங்க பாருங்க, இந்த வெலாசிட்டி எக்ஸ் காம்பனண்ட் என்ன வரும் சொல்லுங்க? u1 i கேப். இதுக்கு y காம்பனண்ட் என்ன வரும் சொல்லுங்க? gt ut plus u plus at தானே. u0 at மட்டும், a வந்து g மைனஸ் j கேப் அப்படின்னு போட்டுங்க. அதே மாதிரி செகண்ட் பார்ட்டிகளுக்கு வெலாசிட்டி எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்க? இந்த u2 மைனஸ் i கேப் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அது வெர்டிகல் வெலாசிட்டி எப்படி வந்திருக்கும் சொல்லுங்க? gt மைனஸ் j கேப் அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ வெக்டார் ஃபார்ம்ல வெலாசிட்டிஸ் எழுதுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து v1 இஸ் ஈக்குவல் டு u1i, கரெக்டுங்களா? u1i மைனஸ் gtj, கரெக்டுங்களா? செகண்ட் பார்ட்டிகளுக்கு வெலாசிட்டி எழுதுங்க. எப்படி இருக்கு? மைனஸ் u2i மைனஸ் gtj அப்படின்னு எழுதிட்டுமா?
இப்போ v1ம் v2 எப்படி இருக்கு? பர்பெண்டிகுலரா இருக்கு, ஆர்த்தோகனல் வெக்டார் இருக்கு. ரெண்டு வெக்டார் பர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா அதனோட டாட் காம்பனன்ட் என்ன வரும்னு சொல்லுங்கப்பா. டாட் காம்பனன்ட் என்ன வரும்னு சொல்லுங்க. டாட் காம்பனன்ட் வந்து 0. ஸோ v1 டாட் v2 இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ v1 டாட் v2 ஈக்குவல் டு 0னா v1 டாட் v2 ஈக்குவல் டு 0 போடுங்க. எப்படி வருது பாருங்க. u1i மைனஸ் gtj டாட் மைனஸ் u2i மைனஸ் gtj இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ i டாட் i1 j டாட் j1 i டாட் j0 இதெல்லாம் தெரியும். அப்போ i டாட் i போடுங்க. இங்க என்ன வருது பாருங்க. மைனஸ் u1 u2 வருதா. அதே மாதிரி j டாட் j போடும்போது மைனஸ் g ஸ்கொயர் டி ஸ்கொயர் மைனஸ் இன்னும் மைனஸ் பிளஸ்ன்னு வரும். இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. கரெக்டுங்களா? இப்போ வந்து டி ஸ்கொயர் வேணும் என்ன வரும் பாருங்க. டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u1 u2 டிவைட் பை ஜி ஸ்கொயர் வந்திருக்கும். ரூட் எடுத்துட்டோம்னா ஜி ஸ்கொயர் ஜி ஆயிரும். இங்கே u1 u2 ரூட் கிடைச்சிரும். ஸோ ஆஃப்டர் தி டைம் ரூட் ஆஃப் u1 u2 டிவைட் பை ஜி இந்த டைம்ல எப்படி இருக்குன்னா இந்த ரெண்டு வெலாசிட்டி வெக்டார்ஸ் வந்து நமக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். இந்த ரெண்டு வெலாசிட்டி வெக்டார்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பர்பெண்டிகுலரா இருக்கும். சரிங்களா?